ஆஸ்திரேலியாவில் நடந்தது டெஸ்ட் போட்டியா இல்ல T20 போட்டியா? டிராவிஸ் ஹெட் பேட்டிங் விளையாடும் பொழுது 3 ஸ்டிக்கையும் விட்டுட்டு 6-4 அடிச்சு இங்கிலாந்து போலர்கள் அத்தனை பேரையுமே பயமுறுத்தி இருக்கிறாரு. டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவருக்கு 10 ரன் அடிச்சாலே அது அதிரடின்னு சொல்லுவோம். ஆனா மனுஷன் டிராவிஸ் ஹெட் எல்லா இங்கிலாந்து போலர்கள் ஓவர்லயும் 15 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கிறாரு. இதனால இங்கிலாந்து போலர்கள் அத்தனை பேருக்குமே இதுக்கு மேல ஜெயிப்போம் நம்பிக்கை இல்ல. இவன் என்ன இந்த அடி அடிக்கிறான்ற மாதிரி சோகத்தை உண்டு பண்ணி விட்டுருக்காரு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பிராண்டன் மெக்கலம் உள்ள போயிட்டு பேஸ்பால்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணி அதிரடியா விளையாடுறாங்க. ஆனா மனுஷன் டிராவிஸ் ஹெட் பிறந்ததுல இருந்து ரத்தத்துல ஊர்னது போல அதிரடியா விளையாடுறது. அந்த அளவுக்கு அதிரடியா விளையாடி இந்த இடத்துல இங்கிலாந்து காரணங்களை மொத்த பேரையுமே பயமுறுத்தி இருக்கிறாரு. புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னு சும்மாவா சொல்லி இருப்பாங்க. இங்கிலாந்த தான் நாட்டுக்கு வர வச்சு இந்த இடத்துல ஆட தெரியாதவ மாதிரி ஆடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 132க்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதோட புலின்ற ஆஸ்திரேலியா செத்து போச்சு. இதுக்கு மேல இவங்களால அடிக்க முடியாதுன்னு நினைக்க வச்சு பதுங்கினது பயத்துல இல்லடா சீரி பாயறதுக்குன்னு சொல்ற மாதிரி இரண்டாவது இன்னிங்ஸ்ல 205 ரன் 2 விக்கெட்டை மட்டும் இழந்து அடிச்சு முடிச்சிருக்காங்க. 2 நாள்ல ஆட்டம் க்ளோஸ் ஆகி இருக்கு. டே 1ல மட்டும் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் சேர்ந்து 19 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. நேற்றைய நாளினுடைய கடைசி நேரத்தில் ஆஸ்திரேலியா 123க்கு 9 விக்கெட்டை இழந்து போலந்தும் இன்னொரு பக்கம் லயனும் களத்துல இருக்கிறாங்க. இந்த ஒரு விக்கெட்டை எடுக்கிறதுக்கு இரண்டாவது நாள் ஆட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து 7.2 ஓவர்களை இங்கிலாந்து தரப்பில் உள்ள அத்தனை போலர்களுமே வீசி இருக்கிறாங்க. ஆனா கடைசியா போலந்த் டக்கட் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 2 பேரும் லயனும் சரி போலந்தும் சரி நேத்து 123 இருந்ததா இன்னைக்கு 132க்கு ஆல் அவுட் ஆகி இருக்காங்க. அதாவது காலையில இருந்து ஆடி 9 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. 40 ரன் லீடிங்ல களமிறங்கின இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விடணும்ன்றது விதி போல. அந்த விதியில ஸ்டார் கிட்ட மாட்டிக்கினது யார் தெரியுமா? இந்த ஜாக் ராலி. போன முறையாச்சும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல கடைசி பந்துல விக்கெட் ஆனாரு. ஆனா இந்த முறை ஃபர்ஸ்ட் ஓவர்ல 5வது பால்லயே விக்கெட் ஆகிட்டாரு. 35 வயசுல பண்ண வேண்டிய வேலையா இது? அந்த வயசுலயும் தான் டைவ் அடிச்சா காயம் ஏற்படுன்ற பயம் இல்லாம நாட்டுக்காக ஆஷஸ் தொடர் வேணும்ன்றதுக்காக டைவ் அடிச்சு ஜாக் ராலியோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்தாரு ஸ்டார்க். நெக்ஸ்ட் ஆலி போப்பும் பென் டக்கெட்டும் 2 பேரும் நிதானமான ஆட்டத்தை ஆடி ஜோடி சேர்ந்து கிட்டத்தட்ட 93 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அந்த விக்கெட் விழுந்ததுல இருந்து 16வது ஓவர் வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணி 64க்கு 1 விக்கெட் மட்டும் தான் இருந்தது. அந்த அளவுக்கு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க 2 பேருமே. அணியை வந்து சரிவிலிருந்து மீட்க வேண்டும், பெரிய டார்கெட்டை அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டும் தான் 2 பேருமே நிதான ஆட்டத்தை ஆடினாங்க. அது வரைக்கும் டக்கெட் 3-4 தான் அடிச்சிருந்தாரு. அப்போவே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல பேஸ்பால கையில எடுக்கல, கொஞ்சம் நிதானமா ஆடி ரன்னை சேவ் பண்ற ஒரு எண்ணத்துல மட்டும் தான் 2 பேருமே பொறுமையா ஆடிட்டு வந்தாங்க. ஆனா போலந்து வீசின 17வது ஓவர்ல 40 பாலுக்கு 28 ரன் மட்டும் அடிச்சு வச்சிருந்த டக்கெட் 3-4 அடிச்சிருக்காரு. அதுக்குள்ளாரவே அவர் தான் கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அங்க மட்டும் தான் கிடைச்சது. நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன்கள் எல்லாம் காலூன்றி அழகா நிப்பாங்கன்னு தான் நினைச்சாங்க, சர்வை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல டக்கெட்டும் இன்னொரு பக்கம் ஹாலி போப்பும் பால பழசாக்கி ஓரளவுக்கு ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு அந்த பந்தை தேய வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே முழு நேர பேட்ஸ்மேன் தான். எப்படியே இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கண்டிப்பா 300 இல்ல 250க்கு மேல அடிக்க போறாங்க தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல நடந்ததே வேற. 19வது ஓவர் அகைன் வீச வந்த போலந்த் அந்த ஓவர்ல மட்டுமே 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஒன்னு ஆழமா கிளாசிக்கா கால் ஊன்றி இருந்த ஹாலி போப்பை 33 ரன்ல அவுட் எடுத்து இன்னொரு விக்கெட்டான ஹாரி ப்ரூக்கையும் எடுத்திருக்காரு. 20வது ஓவர்ல நீ எந்த ஊர்ல வேணா இங்கிலாந்துக்கு பில்லரா இரு 100 அடி, ஆனா இந்த ஊர்ல அதாவது ஆஸ்திரேலியாவுல உன்னை அடிக்க விட மாட்டேன்ற மாதிரி 2வது இன்னிங்ஸ்லயும் அகைன் ஸ்டார்க்கே ரூட்டோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியாவுல ரூட்டை 100 அடிக்க விடாம ரூட் எடுக்கிறது தான் எங்களுடைய பிளான்ன்ற மாதிரி ஆஸ்திரேலியா அவரை விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வாட்டி ஹைடன் கண்டிப்பா அம்மனமா ஓட போறார் போல. ஆஷஸ் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டாரு, 5 போட்டியில ஒரு போட்டியிலாவது சதம் அடிப்பாரு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபதம் விட்டு இருந்தார். அப்படி அடிக்கலனா நான் அம்மனமா ஓடுறேன்னு சொல்லி இருந்தாரு. ஒருவேளை அது நடந்துரும் போல. ஏன்னா ரூட் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தவே மாட்டாங்க இந்த ஆஸ்திரேலியன்ஸ். மொத்தமா 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 77க்கு 5 விக்கெட்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தடுமாறிக்கிட்டே இருந்தது. தடவி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. 25வது ஓவர்ல ஸ்டோக்ஸ் காலி. 28வது ஓவர்ல டாக்கெட் என்னப்பா எல்லா போலர் நீங்க எல்லாம் விக்கெட் எடுக்கிறீங்க, என்னால எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜேமி ஸ்மித்தோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இங்கிலாந்துடைய பேட்ஸ்மேன்களே தடுமாறி போனாங்க. ஆனா போலர்கள் அதாவது ஆல்ரவுண்டர்களாக இருக்கக்கூடிய அட்கின்சனும் கார்ஸோ 2 பேரும் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆடி இருக்காங்க. 28வது ஓவர்ல இருந்து 33வது ஓவர் வரைக்கும் 36 பால் ஆடி 50 ரன் அடிச்சிருக்காங்க. பாலை விட ரன் இந்த இடத்துல அதிகமா தான் அடிச்சிருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா ஸ்டார்க் வீசின 33வது ஓவர்ல அட்கின்சன் 2 சிக்ஸ் அடிச்சு 14 ரன் அடிச்சிருக்காரு அதுல மட்டுமே. ஆனா சோகம் என்னன்னா டாக்கெட் வீசின 34வது ஓவர்ல 2 விக்கெட் காலி. வேற யாரும் கிடையாது, கார்ஸோ ஆர்ச்சரோ 2 பேருமே காலி. இதுல கார்ஸ் 20 ரன் அடிச்சிருந்தாரு. 35வது ஓவரை வீச வந்தவர் போலந்த் தான். அது வரைக்கும் போலந்தும் சரி ஸ்டார்க்கும் சரி டாக்கெட்டும் சரி 3 பேருமே தலா 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க. யார் இந்த 4வது விக்கெட்டை எடுக்க போறதுன்னு பார்த்தா இந்த இடத்துல போலந்த் உள்ள வந்து அட்கின்சனை விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா அட்கின்சன் சாதாரணமா அவுட் ஆகலங்க. 37 ரன் அடிச்சு
அடிச்சு இங்கிலாந்துக்கு பலமான ஒரு இலக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஆஸ்திரேலியா இந்த இடத்துல 205 அடிக்கணும். 164க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 40 ரன்கள் ஆல்ரெடி முன்னிலை இருந்தாங்க. இப்போ 205 மட்டும் தான் அடிக்கணும். ஆனா ஆஸ்திரேலியா பக்கம் ஸ்மித் இருக்காங்க, இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட் இருக்காரு, கவாஜா இருக்காரு, லபுஷேன் இருக்காரு. ஆனா இங்கிலாந்து பக்கமும் பவுலர்கள் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்னு இருந்தது, ஓபனிங் யார அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா போன முறையே லபுஷேன் அனுப்பி அந்த இடத்துல இறக்கி சரிப்பட்டு வரல. ஆனா இந்த முறை யார் அனுப்புறதுன்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஏன்னா கவாஜா கோல் விளையாடும் பொழுது முதுகுவலி ஏற்பட்டதனால அவர் அடிக்கடிக்கு ரெஸ்ட் எடுத்தது எல்லாருமே பார்த்திருப்போம். அதனாலதான் அவர் ஓபனிங் வர முடியல. இருந்தாலும் அவர் உள்ள வரன்னு சொல்லி இருந்தா டிஃபெண்ட் ஆர்டர்ன்ற பேர்ல 205 தான் அடிக்கணும், பொறுமையா விளையாடலாம் சொல்லிட்டு விக்கெட்டை இழந்திருப்பாரு. ஆனா இங்க டார்கெட் 205 மட்டும் தானே. என்னப்பா இது T20 அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு நான் போறேன் ஓபனிங் சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட் வந்திருக்காரு. ஆரம்பத்துல இங்கிலாந்து பவுலர்கள் அத்தனை பேருமே திணறி போயிட்டாங்க. என்னடா இவனுங்களை விக்கெட்டே எடுக்க முடியல. வெதர்ஹால்ட் போன மேட்ச்ல ஆர்ச்சர் ஓவர்ல ஃபர்ஸ்ட் 5வது பால்லே விக்கெட் ஆகி இருப்பாரு. ஆனா இந்த மேட்ச்ல பொறுமையா விளையாடி கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து 69 பாலுக்கு 75 ரன் அடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே அதிரடி ஆடி இருக்காங்க, டிராவிஸ் ஹெட்டும் சரி வெதர்ஹால்டும் சரி. ஆனா 12வது ஓவர் கார்ஸ் வீசினாரு. அந்த ஓவர்ல 3வது பந்துல வெதர்ஹால்ட் 23 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் லபுஷேன் டிராவிஸ் ஹெட்டோட கம்பெனி கொடுத்து சரியான பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு. கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து 49 பாலுக்கு 51 ரன் அடிச்சு களத்துல இருந்தாரு. ஆனா டிராவிஸ் ஹெட் அதிரடியான ஒரு ஆட்டம் ஆடி இங்கிலாந்து காரணங்களை மிரட்டி எடுத்துட்டாரு, குழப்பி எடுத்துட்டாரு. 3 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து எந்த பேட்ஸ்மேனுமே 50 அடிக்கல, ஹாரி ப்ரூக் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. ஆனா இந்த இடத்துல எல்லாமே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏதுவான ஒரு பிச்சா தான் இருக்கும். 4வது இன்னிங்ஸ்லயே ஆஸ்திரேலியா திணறுவாங்கன்னு நினைச்சா இந்த மனுஷன் டிராவிஸ் ஹெட் தனக்கேத்த பிட்ச் மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டாரு. அதை ஏன் சொல்றேன்னா, டெஸ்ட் போட்டியில எவனாச்சும் 15 ரன் ஒரே ஓவர்ல அடிப்பானா அது இங்கிலாந்து தரப்புல மிக பெஸ்ட் பவுலராக இருக்கக்கூடிய ஆர்ச்சரா இருக்கட்டும், எவனானா இருக்கட்டும், நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டி இருக்காரு. 16வது ஓவர் வரைக்கும் எல்லா பவுலர்களுக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்துட்டா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலான்ற ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா 17வது ஓவர்ல கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வீச வந்தாரு. 4 பவுண்டரி அடிச்சாரு இந்த டிராவிஸ் ஹெட். அடிச்ச உடனே 17 ரன் ஒரே ஓவர்ல வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் 19வது ஓவர் ஆர்ச்சர் வீசுறாரு. அவர் ஓவர்ல ஒரு 6 2 4 அடிச்சு 16 ரன் அடிக்கிறாரு. நீ மட்டும் ஏன்பா சும்மா இருக்கிற, நீயும் வான்னு சொல்லிட்டு காஸ் அட்கின்சனை கூப்பிட்டு ஒரு பக்கம் 20 ரன் 4 பவுண்டரி அந்த ஒரு ஓவர்ல மட்டும் 26வது ஓவர்ல ஸ்மாஷ் பண்ணிட்டாரு. இதோட என்ன, 3 பவுலர்கள் தரமான பவுலர்கள் இங்கிலாந்து பக்கமும், ஒன்னு ஆர்ச்சர், இன்னொன்னு ஸ்டோக்ஸ், இன்னொன்னு காஸ் அட்கின்சன், 3 பேருமே பொளந்து எடுத்துட்டாரு. ஆக மொத்தம் தான் அவுட் ஆகிற வரைக்கும் பவுண்டரி மட்டுமே அடிச்சு இங்கிலாந்து காரணங்க ஜெயிக்கவே முடியாதுன்ற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. டிராவிஸ் ஹெட் தனிப்பட்ட முறையில 83 பாலுக்கு T20 அடிக்கிற மாதிரி 16 4 4 6 அடிச்சு 123 ரன் அடிச்சு இங்கிலாந்து அணி பவுலர்களை அத்தனை பேரையுமே மிரட்டி எடுத்திருக்கிறாரு. ஆனா வெற்றியை நெருங்கும் போது டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகிட்டாரு. புள்ள பூச்செல்லாம் அடிக்குது பாத்தீங்களான்னு சொல்ற மாதிரி தான் லபுஷேன் கடைசியா 11 ரன் மட்டும் தான் அடிக்கணும். 3 பாலுக்கு 6 4 சொல்லிட்டு 10 ரன் அடிச்சாரு. கடைசியா 50 அடிக்கும் போது கூட ஒரு 6 அடிச்சு செலிப்ரேட் பண்ணாரு. ஃபைனலா நான் தாண்டா மேட்சை முடிக்கணும்ன்ற மாதிரி ஸ்மித் அவர்கள் ஒரு ரன் அடிச்சு அழகா மேட்சை முடிச்சு போட்டுட்டாரு. 4வது இன்னிங்ஸ்ல எதிர்பார்க்கவே இல்லை இங்கிலாந்து தரப்புலயும் சரி ஆஸ்திரேலியா தரப்புலயும் சரி. ஏன்னா 205 ரன்னை 2 விக்கெட் மட்டும் இழந்து அதிரடியா ஆடி 2வது நாள்லயே முடிச்சு காட்டிட்டாரு டிராவிஸ் ஹெட். சோ டிராவிஸ் ஹெட்டினுடைய அதிரடியான ஆட்டம் இங்கிலாந்துக்கு எதிராக எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.